என் பொண்ணு செஞ்ச பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ் க்ரீம் போடாமல் முந்திரி அந்த பன்னீர் எல்லாம் போட்டு பால் போட்டு அரைச்சிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட் நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. இப்போ நான் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 6 முந்திரி, கொஞ்சோண்டு பால் போட்டிருக்கேன். இதை நல்லா க்ரீமியாக அரைச்சிக்க போகிறேன். இது எதுக்குன்னா க்ரீம் பதில் நான் இதை போட போகிறேன். கொஞ்சோண்டு பட்டரும் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சோண்டு அன்னாசி பூ போட்டிருக்கேன். போட்டு நல்லா பட்டரையும் எண்ணெயும் நல்லா இதுவாகணும். 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வந்துருக்கு. தக்காளி கொஞ்சம் வதங்கணும். முந்திரி போட்டுக்கிறேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி வந்திருக்கு. இது கூட தேவையான உப்பு, காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சோண்டு வீட்டில் வச்ச மிளகாத்தூள், அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு நான் அரைச்சி பேஸ்ட்டாக காட்டுறேன். இது கூட கொஞ்சோண்டு நறுக்கி கொடுத்த ஆட் பண்ணுறோம். இது நல்லா சேர்ந்து வச்சு நல்லா இது நல்லா நம்ம எடுத்துக்கலாம். பன்னீரை நல்லா கொதிச்சு வரும்போது பன்னீர் போட்டிருக்கேன். பன்னீர் ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக போட்டு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கியிருப்போம் பன்னீரை. இப்போ அரைச்சிச்சுல ஃபஸ்ட்டு பன்னீர், மில்க்கு, முந்திரி, அதை இதில் க்ரீமியாக ஊற்றிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா நம்ம கீம் வாங்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா இது ஒரு டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே உங்களுக்கு எந்த அளவுக்கு கீமாக இருக்குன்னு பார்த்தீங்கல்ல, நல்ல கீமாக இருக்கும். இதுவே நல்லா கீமாக வந்தோடனே கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். சரிதா, ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.